Hi friends, welcome to UTM. UTM இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நீங்க கொஸ்டின் படிச்சோன்னே ஆன்சர் பண்றது எப்படின்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பிராக்டிஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் கொஸ்டின் படிச்சா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி பிராக்டிஸையும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இனி வரும் காலங்கள்ல அது ரொம்பவே முக்கியமா இருக்கும். வாங்க கொஸ்டின் குள்ள போலாம். ஏல இருந்து ரூ 10ஐயும் பில இருந்து ரூ 15ஐயும் சில இருந்து ரூ 20ஐயும் கழித்தால் அவர்கள் பெரும் தொகைகளின் விகிதம் 3:4:5 என்று இருக்கும்படி ரூ 1245 பிரித்தால் ஒவ்வொருவரும் பெரும் தொகை முறையேன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1245 ரூபாய் 3 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல இருந்து கழிக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10, ஏல இருந்து 10, பில இருந்து 15, சில இருந்து 20. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து அதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏ 10, பி 15, 10 15 25, 25 கூட 20 கூட்டணும் அப்படின்னா சியோட பங்கு 20 கூட்டினா மொத்தம் 45. அதை முதல்லயே இங்க நம்ம கழிச்சிடலாம். 1245 இருந்து 45 கழிச்சோம்னா எவ்வளவு? 1200. சோ ஏபிசியோட பங்கு பாருங்க 3, 4, 5. ஓகேங்களா? அப்ப ஏவோட பங்கு 3, பியோட பங்கு 4, சியோட பங்கு 5. அப்ப 3 + 4 7, 7 + 5 12. மொத்தம் 12 பங்கு. ஓகேங்களா? மொத்தம் 12 பங்கு. இத இந்த 1200ல இருந்து அப்படியே டிவைட் பண்ணுங்க. அடிச்சு அப்படின்னா எவ்வளவு? 1 12 12, அந்த 2 சைபர் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஒரு பங்கோட வேல்யூ 100ன்றது தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு இந்த ஏவோட பங்கு, பியோட பங்கு, சியோட பங்குல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாவே ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ 100 × 3 300 ஆயிருச்சு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு? 300 + 10 310. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏவும் சியும் ஆல்ரெடி இப்ப கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா ஏவோட பங்கு 310 வருது. சோ ஏலையும் சீலையும் அந்த பங்கு கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏவோட பங்கா இருக்கக்கூடியது 415. சோ அதனால இது ரெண்டுமே எலிமினேட்டட். பிசி பிடி மட்டும் தான் வருது. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100 × 4, பியோட பங்கு 4. அப்ப 100 × 4 400. அப்ப ரெண்டாவதா வரக்கூடியது அந்த 400ன்னு வரக்கூடியது டி மட்டும்தான். ஓகேங்களா? சோ இப்ப வந்து இந்த இடத்துல பியும் உங்களுக்கு அடிபட்டு போச்சு. இதை நம்ம வந்து இன்னும் கூட வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 300, அடுத்தது 400, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 பங்கா பாருங்க. சிக்கு 5 பங்கு, 5 × 100 500. இது கூட கழிக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? நம்ம முதல்லயே கழிச்சதுனால இந்த இடத்துல நம்ம கூட்டி பார்த்துடலாம் அதை. சோ 10 15 20. இதை கூட்டுங்க. 300 + 10 310, 400 + 5 415, 500 + 20 520. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ரேஷியோ ப்ரொபோஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் சம்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.